அனைவருக்கும் வணக்கம். இன்று பட்ஜெட் குறித்த செய்தியை பார்ப்போம். பட்ஜெட்டுக்காக தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட்டை நிர்ணயித்துள்ளது. அந்த பட்ஜெட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் மாண்புமிகு நிதித்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரையை பிப்ரவரி 17, 2026 சட்டமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றினார். அந்த பட்ஜெட் குறித்த செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கைகளை வரலாற்று பெருமை மிகுந்த சட்டமன்றத்தில் முன்வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கூறியிருக்கார்கள். அடுத்தது ஒரு திருக்குறள்: பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கை ஈடானது வேறு ஏதும் இல்லை. குறள் 322. ஒவ்வொரு துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை நம் இளைஞர்கள் சிறந்து விளங்கிட திட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தான் தமிழ் வளர்ச்சி. முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வான்புகழ் வள்ளுவருக்கு அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயரிட்டு அறிந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் திசைத்தோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மருத்துவம், பொறியியல் மற்றும் கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் 120 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பெரியாரின் சிந்தனைகள் அயல்மொழிகள் வெளியிடுவதில் முயற்சியில் இதுவரை ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு, இந்தி, குஜராத்தி முதலான 21 மொழிகளில் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பன்னாட்டு கணினி தமிழ் கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. பண்பாடு: நம்ம ஊர் திருவிழா, சங்கமம், சமத்துவ பொங்கல் விழா ஆகியவை கொண்டாடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுத்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு. அயலக தமிழர்களின் புலம்பெயர்வு. அயலக தமிழர் நல வாரியத்தை இந்திய அந்த அரசு அமைத்துள்ளது. அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை தமிழர் நலன். இலங்கை தமிழர் நலனுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் கருணை கடல் கடந்து தாய் தமிழ் உறவுகளின் இன்னல்களை கலைந்திட உதவியது. அடுத்து மகளிர் நலன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று மகாகவி பாரதியின் பெருங்கனவை நனவாக்கி மகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, அவரின் மாண்பை போற்றிட, அவர்களின் நலன் காத்திட, மகளிர் தொழில் முனைவராக உயர்த்திட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தியிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. எனவே திட்டத்தில் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்வோம். விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பாக பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். புதுமை பெண் திட்டம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். புதுமை பெண் திட்டத்தில் 6,95,296 மாணவியர்கள் பயன்பெற்றுள்ளனர். மகளிரின் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகோல 1989ஆம் ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் இயக்கம் கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் எண்ணற்ற உற்பத்தி பொருட்கள் செய்துள்ளனர். வாழ்ந்து காட்டுவோம். தோழி விடுதி, அவசரகால குழந்தை பேறு மையங்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய், காவல் உதவி, தமிழ் பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், இளஞ்சிவப்பு ஆட்டோ. நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பெண்கள் 41% அடைந்துள்ளனர். குழந்தைகள் நலன். கல்வி பெற துடிப்போருக்கு அவர்தம் ஏழை என்பதால் கல்வி தடைப்படாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தின் மூலம் குழந்தையினுடைய கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் 1,284 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அன்பு கரங்கள் திட்டத்தில் 10,637 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். திருநங்கை நலன். திருநங்கையின் தன்மான வாழ்வுக்கு உதவிடும் நோக்கத்தோடு சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது. மூத்த குடிமக்கள் நலன். முதுமையின் துயர் துடைக்க மூத்த குடிமக்களுக்கு நேர பராமரிப்பு மையமாக அன்பு சோலைகள் 25 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் சிரமமின்றி பொருட்கள் பெற வேண்டும் என்ற மேன்மையான
நோக்கில் அவர்கள் இல்லத்திற்கே பொருட்களை நேரடியாக கொண்டு தேய்க்கும் தாயும் உணவு திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 22,72,74,703 பேர் பயனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் நலன். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை இந்த அரசு அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திடும் வகையில் மேற்கொண்டு வருகிறது. நாட்டிலே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பொறுப்பேற்றனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி குரல் ஒலித்திடச் செய்யும் இந்த நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளி 4% இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பதவி உயர் முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட அரசாணை இடப்பட்டது. தாங்களே பராமரிக்க இயலாத மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1000 1500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பலனடைந்துள்ளனர். சாரி 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை பாதையில் வாழும் பயணித்த இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடன் தன்மான உணர்வுடன் தம் வாழ்வை நடத்தின் வகையில் அவர்தம் நலனில் கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளி நலனுக்கு 2021-22ஆம் ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு பட்ஜெட்டில் 1471 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி நலன். வருவாய்த்துறை. கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்த்துறையில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி பட்டாக்களுக்கு 62,407 பேர் விண்ணப்பித்துள்ளனர். நவீன மின்னணு நிலவை அளவை கருவியை பயன்படுத்தி நிகழ்நேர இயக்கவியல் தொழில்நுட்ப அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்படுகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்க சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. பள்ளிக்கல்வி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் பாடியதற்கிணங்க கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு வழங்கி அறிவு சமூகத்தை படைத்திடும் நோக்கில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன் திட்டம் போன்ற முத்தான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை போதுமான அளவில் கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 பெண்கள் விடுதிகள், 4 ஆண்கள் விடுதிகள் ஆகியவை 673 கோடி ரூபாய் செலவில் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 2009 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சூழலியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண் உரிமை ஆகிய கருத்தாக்கங்களின் அடிப்படையில் பயிலரங்கங்கள், கோடை கொண்டாட்டம் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் தலைமை பண்பை மகிழ்ந்தறிய செய்தியில் மகிழ்முற்றம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் நலம் பேண ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பன்னாட்டு புத்தக கண்காட்சி. தமிழை உலக மொழியாக்கும் மிகச்சிறந்த முயற்சியினை அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. அறிவார்ந்த புலவர்கள் கூடி விவாதிக்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்கிறது. அறிவை பரவலாக்கும் முயற்சியில் கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அடுத்து தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு மட்டுமே 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் பள்ளிக் கல்வியுடைய நிதிகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. பெருந்த மகிழ்ச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் பட்டப்படிப்புடன் தொழில்நுட்ப பயிற்சியும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி வரை இடைநில்லாமல் கற்பதற்கு சூழலை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டி வருகிறது. கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2,172 கோடி ரூபாயில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிக்காக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்,
அதெல்லாம் கல்லூரியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக உயர்கல்வித்துறைக்கு 8505 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கம். பள்ளிக்கல்வி முடித்த மாணவர்கள் அவர்தம் விருப்பத்திற்கு ஏற்ற கல்லூரியை தேர்ந்தெடுக்க வழிகாட்ட கல்லூரி கனவு எனும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது திட்டத்தில் 2,67,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தாய் தமிழ் கல்வியை கற்று தரணியாளும் தகுதியை தமிழ் மாணவர்கள் பெற்றிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமாம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இன்றைய நம்ம பார்த்தோம், எத்தனை இது இருக்குங்கிறத நம்ம இப்போ ஈஸியாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய நாளேடுகளில் உள்ள செய்திகளை பார்ப்போம். நாளேடுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய தினமணி எல்லா நாளேடையும் பார்த்துருவோம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் 1.30 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? உங்களுக்கு வினா கேட்குறேன். இதில் பார்த்துருக்கக்கூடிய மகளிர்கள், ஆண்கள், போட்டித் தேர்வாளர்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய நாளில் பாருங்கள். 2.55 லட்சம் கோடி இடைக்கால பட்ஜெட். வருவாய் பற்றாக்குறை 48,000 கோடி. கடன் சுமை 10.71 கோடி. தமிழகத்துக்கு மத்திய அரசு செயற்கையான நிதி நெருக்கடி. 16வது நிதிக்குழு பாராபட்சம். அவங்களுடைய நெருக்கடிகள் இருந்தாலும் இன்று இது பண்ணியிருக்காங்க. கல்விக்கு மொத்தம் உயர்கல்வி பள்ளிக்கல்வி சேர்த்து 57,039 கோடி. நகர்ப்புற வளர்ச்சிக்கு 35,773 கோடி. ஊரக வளர்ச்சிக்கு 28,654 கோடி. மக்கள் நல்வாக்கு 22,090 கோடி. நெடுஞ்சாலைகளுக்கு 21,132 கோடி. எரிசக்திக்கு 18,991 கோடி. காவலுக்கு 13,583 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியா பிரான்ஸ் இடையே 21 ஒப்பந்தங்கள். இதை தனியாக போடுவோம், தனியாக ஒரு இதாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இடைக்கால பட்ஜெட் பற்றி பல்வேறு வகையான தகவல்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. தமிழக இடைக்கால பட்ஜெட். நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்விக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளி நலனுக்கு 1,471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. விளையாட்டுத்துறைக்கு 712 கோடி ஒதுக்கீடு. அரசு துறையில் 1.5 லட்சம் பேர் நியமனம். அரசு துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள் மற்றும் கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் உள்ள பணியிடங்களில் 1,56,131 தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நிதிநிலை அறிக்கையில் கூறியிருக்காங்க. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையினால செயல் திட்டங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு 6,010 வீடு தயார். தூய்மை பணியாளருக்கு 30 வீடுகள் தயார். எல்லாருக்குமே மிக முக்கியமானது வீட்டுமனைப்பட்டா. 23.56 லட்சம் பேருக்கு வீட்டுமனைப்பட்டா. 23.56 லட்சம் பேருக்கு வீட்டுமனைப்பட்டா. சிறப்பு திட்ட செயலாக்கம் 17,088 கோடி. 17,088 கோடி. 17,088 கோடி சிறப்பு திட்ட செயலாக்க முறை பண்ணியிருக்காங்க. அடுத்தது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை பார்த்தோம்னா அவ்வளவு இருக்காங்க. தமிழக இடைக்கால பட்ஜெட். 1 ரூபாய் வரவு செலவு. 1 ரூபாயில் பாருங்கள். வரவு மொத்த கடன் 33. 1 ரூபாயில் மொத்த வரி வருவாய் 44.6. சொந்த வரி அல்லாத வருவாய் 5.4. மத்திய வரிகளில் பங்கு 12.1. மத்திய அரசின் உதவி மானியங்கள் 4.8. கடன் வசூல் மூலதன வரவு 0.1. செலவு பார். கடன் திருப்பி செலுத்துதல் 10. கடன் திருப்பி செலுத்துதல் 10. ஊதியங்கள் 18.2. ஓய்வூதியம் ஓய்வு கால பலன் 8.7. கடன் வழங்குதல் 2.8. உதவித்தொகை மானியங்கள் 30.1. வட்டி செலுத்துதல் 15.1. மூலதன செலவு 11.5. செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் 3.6. பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்புடன் 5,000. 285 கோடியில் புதிய அருங்காட்சியகம். கோயில்கள் ஆக்கிரமிப்புகள் 8,111 ஏக்கர். செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. சென்னை எல்லை சாலை திட்டத்துக்கு 3,540 கோடி ரூபாய். தொழில் நிறுவனங்களுக்கான
முதலீட்டு ஊக்குவிப்பு மானியத்தில் 2500 கோடி ரூபாய். போக்குவரத்து கழகங்களுக்கான நிதி உதவி 10,108 கோடி ரூபாய். பள்ளி குழந்தைகளுக்கான நலத்திட்டம் 1,602 கோடி ரூபாய். ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டம் 9,359 கோடி ரூபாய். அரசு நிறுவனங்களுக்கு நிதி உதவி 22,457 கோடி ரூபாய். தமிழ்நாடு செமிகண்டக்டர் 1000 கோடி ரூபாய். பல்கலைக்கழக மானியம் 1,818 கோடி ரூபாய். 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக் கடன் 594 கோடி ரூபாய். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் 65 கோடி ரூபாய். தேசிய சுகாதார குழுமம் 2,846 கோடி ரூபாய். முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 1,647 கோடி ரூபாய். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் மூலம் மருத்துவங்கள் வழங்குதல் 571 கோடி ரூபாய். இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் திட்டம் 175 கோடி ரூபாய். விலையில்லா வேசிச்சலை 612 கோடி ரூபாய். மகளிரை தொழில் முனைவோராக்கு திட்டம் 225 கோடி ரூபாய். இதெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 10.7 லட்சம் கோடி கடன். உள்கட்டமைப்பு பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகளில் 12,000 கோடி. அது இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னா எடுத்து மக்கள் திட்டங்கள் பயன்படுத்தணும். அவ்வளோதான் என்னுடைய பட்ஜெட்டு. அடுத்தது வேளாண் பட்ஜெட்டை பார்ப்போம். இந்த பட்ஜெட் முடிஞ்ச இது பொது பட்ஜெட்டு. அதுக்கு அடுத்தபடியாக வேளாண் பட்ஜெட்டை பார்க்கலாம். வேளாண் பட்ஜெட்டுடைய இதை அடுத்தது பார்ப்போம். இந்த சிறப்பானது பட்ஜெட்டை பற்றி கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.